अस्त्युत्तरस्यां दिशि देवतात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरौ तोयनिधि वगाह्य स्थितः पृथिव्या इव मानदण्डः. ஸோ போன கிளாஸ்ல வந்து நம்ம அஹ், இந்த ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் இல்லையா? அவிருஷ்டி சம்ரம்பம் இவாம்பு வாகம் அபாம் இவ ஆதாரம் அனுத்தரங்கம் அந்தச்சரானாம் மருதாம் நிரோதாத் நிவாத நிஷ்கம்பம் இவ பிரதீபம். சோ பரமேஸ்வரனுடைய யோகாவஸ்தைய வர்ணிக்கிறான். இப்படிப்பட்ட ஈஸ்வரம் மன்மதா ததர்ஷ அப்படின்னு கொண்டு போய் அங்க சேர்க்க போறதுன்னு முதல்லயே பார்த்தோம். சோ அவருடைய ஒவ்வொரு ஸ்திதிய வந்து சொன்னது. ஒரு இடத்துல வந்து ஆசனம். இப்ப வந்து இந்த 48வது ஸ்லோகத்துல உங்களுக்கு வந்து அவருடைய அந்த மூச்சு காத்த அடக்கிறதுங்கிறது. அதனால நிவாத நிஷ்கம்பம் இவ பிரதீபம். சோ வந்து ஒரு விளக்கு போல அஹ், அஹ், நிரோதாது நிவாத நிஷ்கம்பம் இவ பிரதீபம். காத்து படாத ஒரு ஜோதி எப்படி எரியுமோ அந்த மாதிரி இருந்துன்றது அப்படின்னுட்டு முடிச்சோம் போன ஸ்லோகத்துல. அடுத்தது வந்து கபால நேத்ராந்தர லப்தமார்கைஹி கபால நேத்ராந்தர லப்தமார்கைஹ ஜோதிப் பிரரோகைஹ உதிதைஹ சிரஸ்தः மிருணால சூத்ராதிக சௌகுமார்யான் பாலஸ்ய ரஷ்மின் பாலஸ்ய ஓகே லக்ஷ்மின்னு இருக்கீங்க. ரஷ்மின் ஓகே. ரஷ்மின். பாலஸ்ய ரஷ்மின் க்ளபயந்தம் இந்தோது. இந்த பிரிண்ட் சரியா இல்ல. என்னோட புக்ல இருக்க பிரிண்ட்டும் ரொம்ப சுமாரா இருக்கு. சோ அதான். சோ கபால நேத்ராந்தர லப்த மார்கைஹி ஜோதி பிரரோகைஹி உதிதைஹி சிரஸ்தः மிருணால சூத்ராதிக சௌகுமார்யான் பாலஸ்ய ரஷ்மின் கிளபயந்தம் இந்தோஹோ. சோ இந்த மாதிரி இவர் என்ன யோகா அவஸ்தையில இருக்கிற ஈஸ்வரன் என்ன பண்றார் அப்படின்னா, தன்னுடைய சரீரத்துல இருக்கின்ற அந்த 6 சக்கரம் துவாரா அதாவது பிராணனை நிறுத்தி அந்த 6 சக்கரம் வழியாக பிரம்மரந்திரம் சகசிராரத்திலிருந்து அவருக்கு வந்து அவருடைய அந்த ஒளிங்கிறது வெளில வருது. அந்த அப்படி வர அந்த ஒளியானது என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற பாலரஷ்மின்னு அந்த இந்துவினுடைய ஒரு காந்தியை கிளபயந்தம். அந்த இந்துவினுடைய பாலஸ்ய ரஷ்மின் இந்தோஹோ பாலஸ்ய ரஷ்மின். சோ வந்து அந்த இந்துவினுடைய ரஷ்மினா கிரணங்கள், அதனுடைய ஒரு காந்தியை அப்படியே வந்து கிளபயந்தம் அப்படியே வந்து அமுக்கிடுறது. அதுவே ரொம்ப ஃபேட் ஆயிடுறது. இதுதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம். மிருணால சூத்ராதிக சௌகுமார்யான் மிருணால தண்டினுடைய அந்த மிருணால சூத்ராதிக சௌகுமார்யான் மிருணால சூத்திரத்தினுடைய அதுக்கு எவ்வளவு ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குமோ அதை விட சௌகரியம் ரொம்ப சாஃப்டா இருக்கின்ற இந்த இந்துவினுடைய அந்த ரஷ்மியை இந்த கபால நேத்ராந்தர லப்த மார்கைஹி ஜோதி பிரரோகைஹி உதிதைஹி சிரஸ்தக உதிதைஹி பரமேஸ்வரனுடைய சிரஸிலிருந்து வெளிக்கிளம்பிய அந்த கபால நேத்ராந்தரம் அப்படிங்கிறது கபாலத்துல இருக்கிற நேத்திரம் அப்படின்னா அதுதான் அந்த பிரம்மரந்திரம். சோ அந்த பிரம்மரந்திரத்திலேருந்து அந்த பிரம்மரந்திரம் வழியாக கிடைக்கப்பட்ட மார்க்கத்தினால வெளிவந்த இந்த ஜோதிஷானது வெளிவந்தது. அந்த ஜோதிஹி பிரரோகைஹி உதிதை சிரஸ்தகா உதிதைஹி ஜோதி பிரரோகைஹி தலையிலிருந்து வெளிக்கிளம்பிய அந்த அந்த ஜோதிஷனுடைய அந்த ஒளியினால என்ன ஆக்கப்பட்டது அப்படின்னா, அவர் தலையில வந்து பிரம்மரந்திரம் வழியா அந்த அந்த கீத்து வெள்ள வரும்பொழுது அங்க அவர் தலையில வேற என்ன வச்சுட்டு இருக்காருன்னா பால இந்து வச்சுட்டு இருக்கார். அந்த இந்துவனுடைய கிரணங்கள் எது போல இருக்கு அப்படின்னா, மிருணாளத்தினுடைய சூத்திரம் போல இருக்கு. தண்டு இருக்கணும். மிருணாள தண்டுங்கிறது ஒண்ணு, மிருணாள சூத்திரம்ங்கிறது அந்த தண்டுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஒரு நூல் மாதிரி. மிருணாள தண்டே உங்களுக்கு சாஃப்ட், மிருணாள தண்டை விட அதுக்குள்ள இருக்கிற அந்த சூத்திரமானது இன்னுமே சாஃப்டா இருக்கும். சோ அது வந்து மிருணால சூத்திர அதிகம். அந்த மிருணால சூத்திரத்துக்கு எவ்வளோ ஒரு சுகுமாரதா இருக்குமோ சௌகுமாரியம் இருக்குமோ அதை விட அதிகமான ஒரு சௌகுமாரியான்னு ரஷ்மின்னு இந்தோஹோ ரஷ்மின்னு கிளபயந்தம். அப்படிப்பட்ட அந்த பரமேஸ்வரனை பார்த்தான் மன்மதன் அப்படின்னு போய் அங்க போய் சேர்றது. ஸ்லோகார்த்தம் சரியா இருக்கா? ஓகே. ஆ ஓகே. இத்தம் பிரதிபாதித ஸ்வ ஆசன ஜபாதி ரூபத்துவம் யோகஸ்ய சித்திம் தர்ஷயதி. சோ இந்த மாதிரி முன்னாடி சொல்லப்பட்ட ஆசனம் ஜபம் முதலிய ரூபத்தோடு இந்த யோகஸ்ய சித்தி ரூபம்ங்கிறது சொல்லப்படுறது இந்த ஸ்லோகத்துல.
शिरस्तः उदितैः ज्योतिष्प्ररोहैः பாலஸ்ய இந்தோஹோ ரஷ்மீனு க்ளபயந்தம். இதுதான் உங்களுக்கு அன்வயம். ஸோ சிரஸ்தः உதிதைः ஜோதிஷ் பிரரோகைः பாலஸ்ய இந்தோஹோ ரஷ்மீனு க்ளபயந்தம். ஸோ சிரஸ்தः அப்படின்னா தலையிலிருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரம்மரந்திராது உதிதைஹி. அதாவது நீங்க வந்து தந்திர சாஸ்திரம் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து நமக்கு வந்து சரீரத்துல 6 விதமான இது இருக்கு, மார்க்கம் இருக்கு. சோ அந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா அப்படிங்கிற 6 சக்கரம் இருக்கு. அந்த சக்கரம் வழியா கடைசியா சஹஸ்ராரம் பிரம்மரந்திரம்ங்கிறது மேல இருக்கு. சோ அது வழியா நம்ம இவ இந்த யோகிகள் என்ன பண்ணுவா அப்படின்னா அவ அவ எல்லாருக்குள்ளயும் இருக்குது. யோகிகளுக்கு மாத்திரம் இருக்குன்னு இல்ல, நம்மள மாதிரி எல்லா ஜீவராசிகளினுடைய சரீரத்திலையும் இந்த 6 சக்கரம்ங்கிறது, இந்த 6 சக்கரத்துக்கும் ஒண்ணுக்கும் ஒரு ஒரு பொசிஷன் இருக்கு நம்மளுடைய சரீரத்துல. மூலாதாரத்துக்கு ஒரு ஸ்தானம் அப்படின்னா சுவாதிஷ்டானத்துக்கு ஒரு ஸ்தானம், மணிபூரகம்னு பார்த்தேன்னா நம்மளுடைய நாபி பிரதேசம், அநாகதம்னு பார்த்தேன்னா நம்மளுடைய ஹிருதயம், விசுத்தி அப்படிங்கிறது நம்மளுடைய கண்டம், ஆக்ஞாங்கிறது இந்த புருவ ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கு. இந்த 6 சக்கரத்தை தாண்டி இந்த குண்டலினி சக்திங்கிறது என்ன அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த சக்தி. அத வந்து இந்த யோகிகள் என்ன பண்ணுவா அப்படின்னா அவ வந்து இந்த குண்டலினி சக்திய 3 கிரந்தின்னு சொல்லுவா. அதாவது பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தின்னு இந்த 3 கிரந்திய தாண்டி இந்த 6 சக்கரம் வழியாக அந்த குண்டலினி சக்திய, அதுக்கு நடுவுல இந்த சுஷும்னான்னு ஒரு நாடி இருக்கு, அது வந்து இடா பிங்களான்னு 2 விதமா பிரியறது, அது வழியா இந்த ஆக்ஞா சக்கரத்துக்கு கொண்டு வந்து பிரம்மரந்திரத்தோட வெளிவருது. அங்க வந்து இப்போ சௌந்தரலஹரி பார்த்தேன்னா அங்க வந்து அப்படியே பரமேஸ்வர தத்துவம் அங்க போய் பரமேஸ்வரனோட சேர்ந்துடுறா அம்பாள் அப்படின்னு வரும். இங்க நமக்கு யோகிகள் என்ன பண்ணுவா அப்படின்னா தன்னுடைய பிராண நிரோதம் பண்ணி அதனால உங்களுக்கு தன்னுடைய மூச்சு காத்த கண்ட்ரோல் பண்ணி அது மூலமா இந்த குண்டலினி சக்திய ப்ரொவோக் பண்ணி, அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. இந்த 6 சக்கரம் மூலமாக அது வந்து இந்த பிரம்மரந்திரத்தை வந்து அந்த ஜோதிஷ் ஸ்வரூபம்ங்கிறது அடையிறது. சோ அதுதான் இங்க பரமேஸ்வரனுடைய அவஸ்தை. அங்க வந்து சிச்சந்திர மண்டலாகாரமாக அந்த சஹஸ்ராரத்துல அந்த ஒரு 1000 தாமரையோட இருக்கின்ற அந்த இதனுடைய இந்த பிரதேசம், அது வழியா அந்த குண்டலினி சக்திங்கிறது வெளிவருது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தந்திர சாஸ்திரம் பிளஸ் யோகாவினுடைய ப்ராசஸும் இதுல இருக்கு. சோ அதுதான் இங்க வந்து வர்ணிக்கிறார். சோ சிரஸ்தகா பிரம்மரந்திராத்து, அதுதான் இந்த இடம் நம்ம பிறந்த உடனே குழந்தைகளுக்கெல்லாம் இந்த இடம் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஸோ இங்க விளக்கெண்ணெய் வைப்போம் இந்த இந்த இடம்ங்கிறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது மூடிடும். ஸோ வந்து சிரஸ்தகா பிரம்மரந்திராது உதிதைஹி. சிரஸ்தகா தலையிலிருந்து, தலையிலிருந்துன்னா என்ன இங்க சிரஸ்தகா இஸ் ஈக்குவல் டு பிரம்மரந்திரம். அந்த பிரம்மரந்திரம் வழியாக உதிதைஹி அப்படின்னா உத்கதைஹி வெளிக்கிளம்பிய, ஜோதிஷ் பிரரோகைஹி ஜோதிஷாம் அந்தர்கத ஆக்னேய மண்டல சமுத்கதாம் கதானாம் தேஜசாம் பிரரோகைஹி அங்குரைஹி. சோ ஜோதிஷ் பிரரோகா அப்படின்னா என்னன்னா ஜோதிஷாம் ஜோதிஷனுடைய ஜோதிஷ்னுடைய அந்தர்கத ஆக்னேய மண்டல சமுத்கதானாம், அக்னி மண்டலத்திலிருந்து வெளிவந்த அந்த தேஜசாம், அந்த தேஜஸினுடைய பிரரோகைஹி அந்த அங்குரங்களினால, பாலஸ்ய இந்தோஹோ ரொம்ப இளன் சந்திரன். சோ அந்த பாலஸ்ய இந்தோஹோ ஜட்டா கோட்டி தட கடிதஸ்ய பாலச்சந்திரஸ்ய. ஜட்டா அப்படிங்கிறது பரமேஸ்வரனுடைய ஜட்டா, அதனுடைய கோட்டினா ஒரு ஒரு அக்ரபாகம், அந்தனுடைய ஒரு நுனியில கடிதம் இருக்கின்ற அந்த பாலச்சந்திரஸ்ய, அந்த பாலச்சந்திரனுடைய ரஷ்மீனு ஒளிகளை கிளபயந்தம் கிளானிம் பிராபயந்தம். அதாவது இந்த பிரம்மரந்திரத்திலேந்து வர இவருடைய இந்த ஜோதிஷ் ஆனது அந்த பாலச்சந்திரனுடைய கிரணத்தை வந்து மங்க வைக்கிறது. புரியுறதா? அதான் இங்க அயம் அபிப்பிராய. சோ இப்ப சொல்றார் யோகி னுடைய இது அவஸ்தை. யோகினஹ ஹி நியமித பிராணாக ஆக்னேய மண்டல அபரநாமதேயம் குண்டலினி சப்த அபிதேயம் ஆத்மதேஜः மூலாதாராத் உத்தாய கிரமாத் சுஷும்னாந்தரம் நாபிப்பிரதேசம் ஹிருதயம் ப்ரூமத்தியம் ச நீத்வா துவாதசாந்தஸ்திதே பரமாத்மனி யோஜயந்தி. சோ இங்க என்ன அப்படின்னா யோகினஹ
யோகிகள் நியமித பிராணாகா அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணப்பட்ட தன்னுடைய பிராணன்கிறது அந்த வைட்டல் ஹேர். அத அதோட ஆக்னேய மண்டல அபரநாமதேயம், ஆக்னேய மண்டலம்னு இன்னொரு பெயரோட இருக்கின்ற அந்த குண்டலினிங்கிற அந்த சக்தி, அந்த குண்டலினி சப்த அபிதேயம் ஆத்ம தேஜக, குண்டலினி அப்படிங்கிற ஒரு பெயரோடு இருக்கின்ற ஆத்ம தேஜக, நமக்குள்ள இருக்கின்ற அந்த தேஜஸை மூலாதாராத்து உத்தாய, மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞா. சோ இந்த மாதிரி ஒரு 6 சக்கரம் வழியாக மூலாதாராத்து அந்த குண்டலினி சக்தியை கிளப்பி விட்டு கிரமாத்து சுஷும்னாந்தரம், சுஷும்னாங்கிறது இட்ஸ் டைப் ஆஃப் நாடி, அந்த சுஷும்னாந்தரம் நாபி பிரதேசம், அந்த சுஷும்னா நாடி வழியாக அந்த நாபி பிரதேசம் தான் உங்களுக்கு வந்து மணிபூரகம். அந்த அத அப்புறம் ஹிருதயம் அப்படிங்கிறது உங்களுக்கு அநாகதம், ப்ரூமத்தியம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஆக்ஞா. சோ ஹிருதயம் அப்புறம் விசுத்தி அப்புறம் ஆக்ஞா, ப்ரூமத்தியம் ச நீத்வா துவாதசாந்த ஸ்திதே பரமாத்மனி யோஜயந்தி. 12வது, அதாவது இந்த 6 சக்கரத்தை தாண்டி 7வது பொசிஷன்ல இருக்கிறது அந்த பிரம்மரந்திரம்ங்கிறா, அந்த அந்த சகசிராரம்ங்கிறா. அந்த துவாதசாந்த ஸ்திதம்ங்கிறது நான் எங்க வாத்தியார் கிட்ட கேட்டு தெரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா, பலவிதமான இப்ப நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்கு அது சஹசிராந்த ஸ்திதமா இருக்கலாம் அந்த டெஸ்டினேஷன்ங்கிறது. இங்க வந்து 12வது ஸ்திதியில இருக்கின்ற அந்த பரமாத்மனி யோஜயந்தி. சோ இந்த மாதிரி இந்த குண்டலினிய சக்தியை எடுத்துட்டு போய் அங்க அதோட சேர்க்கிறார். சரியா? பரமேஸ்வரஸ்ய து ததானீம் தேன தேஜசா தன் மத்தியவர்த்தினः பாலச்சந்திரஸ்ய பிரபா சங்கோச்சோ அபி சங்கோச்சः அபி சஞ்சாதः. சோ வந்து பரமேஸ்வரஸ்ய, பரமேஸ்வரனுக்கு, ததானி பரமேஸ்வரனுடைய அவர் இருக்கு, ததானி அப்பொழுது, இந்த மாதிரி அவர் வந்து அந்த குண்டலினிங்கிற ஒரு தேஜஸ இந்த 6 சக்கரம் மூலமாக வெளிக்கொண்டு வந்து பிரம்மத்வாரம் மூலமாக அந்த ஒரு கீத்தானது வெளிவர சமயத்துல தேன தேஜசா அதனுடைய அந்த ஒளியினால தன் மத்தியவர்த்தினக அந்த பரமேஸ்வரனுடைய கபாலத்தினுடைய தலையில தான் அவர் சந்திரசூடகா தான் அவர் சந்திரனை வச்சுருக்கார். தன் மத்தியவர்த்தினக பாலச்சந்திரஸ்ய அந்த இளஞ்சந்திரனுடைய பிரபா சங்கோச்சக அப்படின்னா பிரபாயாக சங்கோச்சக, பிரபைக்கு ஒரு சங்கோச்சமானது சஞ்சாதக உண்டாச்சு. பாலச்சந்திரே பரமாத்ம சாமியம் ச பிரதீயதே. அதாவது எதுக்கு வந்து இந்த பாலச்சந்திரனுக்கு ஒரு சங்கோச்சக ஜாத்தகன்னு சொல்லணும் அப்படின்னா, பாலச்சந்திரன் இடத்துல பரமாத்ம சாமியம் ச பிரதீயதேங்கிறது, அதாவது சிச்சந்திர மண்டலம்னு சொல்றா இல்லையா, ஆஹ் எங்க வந்து எந்த இடத்துல அந்த என்ன சொல்றது எப்பவுமே பிரகாசித்து கொண்டு இருக்கின்ற சந்திரமண்ட உம், என்னது ஒரு சந்திரமண்டலம் அப்படிங்கிற ஒரு சித்து அப்படின்னு வர்ணிக்கிறா அந்த இடத்த. சோ அதனால இந்த பாலச்சந்திரனிடத்தில் இந்த பரமாத்ம சாமியம், அதாவது பாலச்சந்திரன்கிற ஒரு பதத்தை யூஸ் பண்றதுனால இந்த சிச்சந்திர மண்டலம்ங்கிற ஒரு பரமாத்ம சாமியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியறதுன்னு அர்த்தத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா பாலச்சந்திரன் இடத்துல பரமாத்ம சாமியம்னா அது எப்படின்னு தெரியல. ஏன்னா அது முந்தின வரியில வர பாலச்சந்திரஸ்ய பிரபா சங்கோச்சோ அப்படி ஜாத்தக அப்படின்னு போட்டிருக்கா. அதனால பாலச்சந்திரன் இடத்தில் பரமாத்ம சாமியம்னு நம்ம சொல்ல முடியாது. சோ அந்த பரமாத்ம சாமியம்ங்கிறது இந்த சிச்சந்திர மண்டலத்தை சொல்றாளோ என்னமோ, பாலச்சந்திரே அந்த சந்திரேங்கிற அந்த பதத்தில் பரமாத்ம சாமியம்ங்கிறது நமக்கு தெரியறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேல எனக்கு ரொம்ப டீட்டெயிலா கேட்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஜோதிஷ் பிரரோகாணாம் ஊர்த்வ கமன அபியுபாயம் அபியூஹ்ய கதயதி கபால நேத்ராந்தர லப்த மார்கைரிதி. சோ ஜோதிஷ் பிரரோகாணாம் அந்த ஜோதிஷனுடைய பிரரோகம்ங்கிறது அந்த அங்குரம், அவைகளினுடைய ஊர்த்வ கமனம் அபியுபாயம் அபியூஹ்ய. சோ அதனுடைய ஊர்த்வ கமனம், அதனுடைய ஒரு அபியூகனம்ங்கிறது உங்களுக்கு ஆன்டிசிபேட் பண்றது. அத வந்து எப்படி சொல்றார் அப்படின்னா, கபால நேத்ராந்தர லப்த மார்கைஹி இது. கபாலஸ்ய அப்படின்னா பிரம்மசிரஹ கபாலஸ்ய எது நேத்திரம் நேத்திரரந்திரம் தேன பதா லப்த மார்கைஹி. கபால நேத்திரம் அப்படின்னா கபாலத்துல இருக்கிற நேத்திரம்னா இந்த 2 கண்ணு, 3வது கண்ணுங்கிற அர்த்தம் இல்ல. கபால நேத்ராந்தர லப்த மார்கைஹினா என்ன அப்படின்னா, கபாலஸ்ய அப்படின்னா பிரம்மசிரப் கபாலஸ்ய, அந்த பிரம்ம சிரஹா அப்படின்னு சொல்லும் பொழுதே எது நேத்ராந்தரம் நேத்திர ரந்தம், ரந்திரம்னா ஓட்டை, அங்க இருக்கிற ஒரு மார்க்கம்
தேன பதா லப்த மார்க்கைஹி ஜோதிஷ் பிரரோஹைஹி, அந்த வழியால் கிடைக்கப்பட்ட மார்க்கத்தோட இருக்கின்ற அந்த அஹ், ஜோதிஷனுடைய அங்குரங்களால பிரம்ம சிர கபால நேத்திர ரந்திர நிர்கதைஹி இத்தியர்த்தா. பிரம்மசிரஹா அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பிரம்மரந்திரம், அந்த கபால நேத்திர ரந்திர அது வழியாக வெளிவந்த பாலச்சந்திர ரஷ்மீனாம் கிளானி பிராப்தௌ ஹேதுமாக. ஸோ இப்ப வந்து இந்த மாதிரி இந்த குண்டலினி சக்தியானது 6 சக்கரம் வழியாக இந்த இந்த பிரம்மரந்திரம் வழியாக வெளில வந்தது. அந்த அந்த ஒரு மார்க்கம்ங்கிறது என்னன்னா கபால நேத்ராந்தர லப்த மார்க்கம், அந்த ஜோதிஷனுடைய அங்குரம். அதுக்கும் அந்த மாதிரி வெளில வந்தது. அதனால வந்து பாலச்சந்திர ரஷ்மினாம் கிளானி பிராப்தௌ ஹேதுமாக, அந்த பாலச்சந்திரனுக்கு அதனுடைய ரஷ்மி கிரணங்களுக்கு ஒரு கிளானி அப்படின்னா ஒரு மங்கிய தன்மை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மிருணால சூத்திர அதிக சௌகுமாரியா நிதி. ஸோ இதை விட அதனுடைய ஒரு லைட் வந்து பவர்ஃபுல்லா இருந்ததுன்னா இதை மங்கடிக்க செய்யும், இதை மங்கடிக்க செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா அந்த பால இந்துவோட கிரணங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா சூரிய கிரணங்கள் மாதிரி இல்ல, சந்திர கிரணங்கள் எப்பவுமே ரொம்ப லைட்டா இருக்கும். அதுக்கும் இது வந்து அவர் எதோட கம்பேர் பண்றார் அப்படின்னா மிருணால சூத்திர அதிக சௌகுமாரியா நிதி. மிருணாலஸ்ய சூத்திரம், மிருணால சூத்திரம், மிருணாலத்தினுடைய அந்த த்ரெட், தாமரையினுடைய அந்த த்ரெட், தஸ்மாதபி அதிகம், அதாவது தண்டு, தண்டுக்குள்ள இருக்கிற ஒரு நூல் போல. சோ அந்த அதை விட தஸ்மாது சூத்ராதபி அதிகம் சௌகுமாரியம் ஏஷாம் தானு, அதை விட ரொம்ப சுகுமாரத்தாவோட இருக்கின்ற அந்த பால ரஷ்மின்னு அவைகளை பிரபல அவைகளை என்ன அப்படின்னா அவைகள் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி கிளானிம் பிராப்தவந்தா, அந்த வந்து ஒரு ஒரு கிளானிய ஒரு ஒரு மங்கிய தன்மையை அடைஞ்சுடுத்து. ஏன் மங்கிய தன்மையை அடைஞ்சுடுத்து அப்படின்னா பிரபல சந்நிதௌ துர்பலம் கிளானிமேதி இது ஹி பிரசித்தம் இது பாவ. பிரபல சந்நிதௌ, நம்மளை விட இன்னும் சக்தி ஜாஸ்தி இருக்கிறவா இடத்தில் அவளுடைய சந்நிதம்னா பிரசன்ஸ்ல துர்பலம் வீக்கா இருக்கிறவாளுக்கு எப்பவுமே ஒரு மக்கிய தன்மைங்கிறது ஆயிடும். இது வந்து ஒளியா இருக்கட்டும், ஞானமா இருக்கட்டும், வாய்ஸா இருக்கட்டும். இப்ப என்னை விட இன்னும் நன்னா வசத்தி குரல்ல பேசினா என்னுடைய வாய்ஸ் வந்து மக்கியா போயிடும், மங்கி போயிடும். அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற டார்ச்சை விட பக்கத்துல இருக்கிறவா இன்னும் பிரகாசமா ஒரு அரிக்கன் லேம்பை வச்சிருந்தானா இந்த விளக்கு வந்து மங்கி போயிடும். அதுங்கிறது லோகத்துல ரொம்ப பிரசித்தம் தானே. சோ இந்த சந்திர கிரணங்களை விட ரொம்ப பிரகாசத்தோட இருக்கின்ற அந்த அஹ், அந்த பிரம்மரந்திரத்திலேருந்து வெளிவருகின்ற அந்த ஜோதிஷனுடைய கிரணங்களானது, ஜோதிஷங்களுடைய அங்குரமானது இந்த இந்துவினுடைய பால கிரணங்களை, அப்படியே பால இந்துவினுடைய கிரணங்களை அப்படியே மக்கி செய்து மங்கி போக வைக்கிறது. சோ பிரபல சந்நிதௌ துர்பலம் கிளானிமேதி, பிரபலம் ரொம்ப சக்தி வாய்ந்தவாளுடைய சந்நிதௌ சந்நிதியில் பிரசன்ஸ்ல துர்பலம் கிளானிமேதி, துர்பலம்னா வீக்கா இருக்கிறவா, அவ வந்து கிளானிமேதி அப்படின்னா கொஞ்சம் மங்கி போயிடுவா அப்படிங்கிறது பிரசித்தம் இது பாவக. சரியா இருக்கா? சோ இங்க பூரா வந்து அவர் ஒரு எஸ். ம். யோகா அவஸ்தையில எப்படி வந்து அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத காளிதாசன் பிரத்யக்ஷமா பார்த்த மாதிரி நமக்கு வந்து வர்ணிக்கிறார். சரியா? சோ கபால நேத்ராந்தர லப்த மார்கைஹி ஜோதிஷ் பிரரோகைஹி உதிதைஹி சிரஸ்தா மிருணால சூத்ராதிக சௌகுமார்யான் பாலஸ்ய ரஷ்மின் கிளபயந்தம் இந்தோஹோ. இப்படிப்பட்ட ஈஸ்வரம் சக மன்மதா ததர்ஷ அப்படின்னு முன்னாடி படிச்சோம் இல்லையா, அதுல கொண்டு போய் சேர்த்துக்கணும். அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா மனோ மனோ நவத்வார நிஷித்த விருத்தி. ஆ, ஹிருதி ஒரே நிமிஷம். ஹிருதி வியவஸ்தாபிய. எனக்கு எல்லா புக்லயுமே பிரிண்ட் ரொம்ப ஆமா, மோசமா. பிரிண்ட் சரியா இல்ல. ஆமா, மனோ என்ன தப்பா படிக்க போறேன்னு தான் யோசிக்கிறேன். மனோ நவத்வார நிஷித்த விருத்தி ஹிருதி வியவஸ்தாபிய சமாதிவசியம் எம் அக்ஷரம் க்ஷேத்திரவிதः விதுஹு தம் ஆத்மானம் ஆத்மனி அவலோகயந்தம். ஸோ இதான் அதனுடைய இது ஸ்லோகம் வந்து இதான். ஸோ வந்து என்ன அப்படின்னா எந்த ஒரு மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஹிருதயத்துல கொண்டு போய் நிறுத்துறாளோ, சரியா, அதாவது ஹிருதயமானது மனசுக்கு இருப்பிடம்னு சொல்றார். சோ அந்த அந்த மாதிரி சமாதி அவஸ்தையில இருந்து கொண்டிருக்கின்ற க்ஷேத்திர விதா அப்படின்னா க்ஷேத்திரம்னா சரீரம்னு அர்த்தம். க்ஷேத்திரம் ஜானாதி
வேத்தி இது க்ஷேத்திரவிதா. ஸோ அந்த மாதிரி க்ஷேத்திரவிதா விதுஹு அறிகிறார்கள். யாரை அறிகிறார்கள்? எம் அக்ஷரம் விதுஹு, எந்த பரமேஸ்வரனை க்ஷயமற்றவராக, க்ஷரமற்றவாக, அழிய முடியாத ஒருவராக அறிகிறார்களோ அப்படிப்பட்ட அவரை, அந்த அக்ஷரம் சிவம் மன்மதகா ததர்ஷன் போய் சேர்க்கணும். சரியா? அந்த அக்ஷரம் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, ஆத்மனி ஆத்மானம் அவலோகயந்தம், தன்னிடத்திலேயே தன்னை பார்த்து கொண்டு. அதாவது பிரம்மஸ்வரூபத்துல எதுவும் கலக்கல அப்படின்னா அது சுத்த பிரம்மஸ்வரூபம். அதுல மாயா கலந்து விடுத்துனா அதுதான் பிரம்மா விஷ்ணு சிவன்னு சிருஷ்டிகர்த்தா, லயகர்த்தா அண்ட் உங்களுக்கு வந்து ரக்ஷணகர்த்தா. இது மூணாக ஆறான்னு சொல்லணும். சோ ஆத்மானம் தன்னிடத்திலேயே தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற அவலோகயந்தம் அக்ஷரம் சிவம், எம் அக்ஷரம் சிவம் க்ஷேத்திரவிதா விதுஹு தம் ஈஸ்வரம் மன்மதா ததர்ஷ. சரியா? சரியா இருக்கா? இதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம். இப்ப நீங்க வியாக்கியானம் பார்த்தீங்கன்னா, யோக சித்தேகே பலமாக. சோ இதனால பலவிதமான ஒவ்வொரு அவஸ்தையா சொல்லிட்டு வந்தார். போன இதுல அந்த 6 சக்கரம் மூலமாக பிரம்மரந்திரம் வழியாக அந்த ஜோதி ஸ்வரூபம் வெளில வந்தது, அதையும் சொன்னார். இப்போ யோக சித்தி என்ன அப்படின்னா, க்ஷேத்திரவிதா யம் அக்ஷரம் விதுஹு மனஹ ஹிருதி வியவஸ்தாப்ய தம் ஆத்மானம் ஆத்மனி அவலோகயந்தம். இதுதான் இதனுடைய அன்வயம். க்ஷேத்திரம் அப்படின்னா ஷரீரம்னு அர்த்தம். சோ க்ஷேத்திரம் விதந்தி இது க்ஷேத்திரவிதா. அதாவது அத்வைத்திய வந்து ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னா, ஆத்மா ஷரீரே அஸ்தி அப்படின்னு சொல்லுவான் அவன். ஏன்னா அவனுக்கு வந்து ஷரீரம் வேற ஆத்மா வேற. புரியுறதா? சோ அந்த மாதிரி க்ஷேத்திரம் அந்த ஷரீரம், ஷரீரத்தை ஆத்மாவிலிருந்து பிரிந்து பிரிந்து தெரிந்து கொள்பவர்கள்னு அர்த்தம். க்ஷேத்திரவிதகனா, க்ஷேத்திரம்னா ஷரீரம், விதந்தி அப்படின்னா க்ஷேத்திரவிதா. க்ஷேத்திரம் விதந்தி இது க்ஷேத்திரவிதः. ஆத்மனः பின்னத்வேன ஷரீரம் அவகச்சந்தி இத்தியர்த்தः. ஆத்மாவும் ஷரீரமும் ஒண்ணு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி இல்ல இல்லையா? இந்த ஆத்மாக்கு அழிவுங்கிறதே கிடையாது. இந்த சரீரம்ங்கிறது இந்த இந்திரியங்களோட இருந்து கொண்டு இந்த ஒரு ஒரு 17 சமாச்சாரம் நமக்கு எவ்ரி ஜென்மா வரும்னு சொல்லுவா. அதுக்கு நம்ம புண்ணிய பலன் பாப பலனுக்கு ஏத்த மாதிரி நமக்கு சரீரம் கிடைக்கும். நமக்கு இந்த பஞ்சபூதங்களும் நம்ம பஞ்சேந்திரியங்களும் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் மனசு இது எல்லாமே நமக்கு வந்து ஒவ்வொரு ஜன்மாவும் நம்மளோட டிராவல் பண்ண போகுது. அதோட இந்த ஆத்மாவும் போறது. சோ இந்த சரீரத்துக்கு தான் அழிவே தவிர ஆத்மாக்கு அழிவு இல்ல. சோ ஆத்ம அதை வந்து பிரிச்சு அறிந்து கொள்பவர்கள் க்ஷேத்திரவிதகான்னு அர்த்தம், க்ஷேத்திரவித்துன்னு அர்த்தம். சோ ஆத்மனஹா பின்னத்வேன சரீரம் அவகச்சந்தி இத்தியர்த்தா. க்ஷேத்திரவிதகானா என்ன அர்த்தம் அப்படின்னா, க்ஷேத்திரம்னா சரீரம், சரீரம் விதந்தி இது க்ஷேத்திரவிதகனா ஆயிடுத்து. அந்த சரீரத்தை அறியறானா எப்படி அறியறா அப்படின்னா, ஆத்மாவிலிருந்து பின்னத்துவேன. ஆத்மா குத்திர அஸ்தி, ஆத்மா சரீரே அஸ்தின்னு சொல்லுவான் அத்வைதி. சோ ஆத்மா எங்க இருக்குன்னா ஆத்மா சரீரத்துல இருக்கு. உ- எப்படி இந்த உடம்புக்கு வந்து நம்ம வஸ்திரம் போட்டுக்கிறோமோ அந்த மாதிரி. சரியா? இந்த ஆத்மாக்கு இந்த சரீரமானது ஆத்மனஹா பின்னத்வேன ஷரீரம் அவகச்சந்தி, ஆத்மாவிலிருந்து பின்னமாக இந்த சரீரத்தை அறிகிறார்கள் இந்த க்ஷேத்திரவிதா. க்ஷேத்திர க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ விபாக விதா இது யாவது. அதாவது க்ஷேத்திரம் அப்படின்னா சரீரம், க்ஷேத்திரஜ்ஞா அப்படின்னா க்ஷேத்திரவிதான்னு அர்த்தம். க்ஷேத்திரம் ஜானந்தி இது க்ஷேத்திரஜ்ஞா இல்லையா? சோ இந்த க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜ்ஞ விபாக விதா. சோ வந்து க்ஷேத்திரமும் அந்த க்ஷேத்திரஜ்ஞத்தை அறியக்கூடிய அந்த ஆத்மா, அதையும் அந்த அத விபாக விதக அதை பிரிச்சு அறிந்து கொள்பவர்கள் இது யாவது. அதான் அதனுடைய அர்த்தம். எம் அக்ஷரம் விதுஹு அனஸ்வரம் ஜானந்தி. அனஸ்வரம்னா அழிவற்றவர்னு அர்த்தம். எம் எவரை, அக்ஷரம் விதுஹு அக்ஷரமாக அறிகிறார்கள் யாரு? க்ஷேத்திரவிதா விதுஹு. சரியா? அனஸ்வரம் என்னன்னு, அனஸ்வரம் ஜானந்தி அழிவற்றவராக இந்த க்ஷேத்திரவிதா அக்ஷர எம் எம் அக்ஷரம் ஜானந்தி தம் அக்ஷரம் தம் அனஸ்வரம் மன்மதா ததர்ஷ அப்படின்னு அங்க போய் சேர்றது. சோ விதஹ லட்டோவா இது ஜேர் உசாதேசः ஊ சாதேசः மனஹ அந்தக்கரணம். அதாவது உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து விதுஹு யயுஹு ஜென்ரலி இதெல்லாம் லிட்டுல வரும். ஆனா இந்த வித்துங்கிற தாத்துல உங்களுக்கு விதுஹுங்கிறது லட்டு ரூபத்திலயும் வரும். வேத்தி வித்தகா விதந்தின்னு ரூபம் இருக்கு, வேத விதத்துஹு விதுஹுன்னு ரூபம் இருக்கு இல்லையா? சோ அதான்.
விதோ லட்டோவா இது அந்த மனஹா அப்படின்னா அந்தக்கரணம். ஹிருதி ஹிருதயே மனஹ நிவாசஸ்தானம் இத்தியர்த்தः. ஸோ ஹிருதினா ஹிருதயம், ஹிருதயமானது மனஹ மனசனுடைய நிவாசஸ்தானமாக இருக்கு. அதான் யதா ஆக வசிஷ்டா. என்ன அப்படின்னா யதோ நிர்யாதி விஷயாத் யஸ்மின்ச்ச பிரலீயதே ஹிருதயம் தத் விஜானீயாத் மனசः ஸ்திதி கோச்சரம். ஸோ வந்து யதஹ நிர்யாதி, யதஹ எதிலிருந்து, யதஹ விஷயாத்து யஸ்மாத் விஷயாத்து நிர்யாதி வெளியேறுகிறதோ, எஸ்மின்ச்ச பிரலீயதே அதாவது இந்திரியங்கள் இந்திரியங்கள் வந்து இழுக்கப்பட்டு மனசு அங்க போகும். சரியா? இந்திரியங்களே இல்லாம கூட மனசுங்கிறது வியாபாரம் பண்ணும். இப்ப நான் கண்ணை மூடிண்டே இருக்கேன், இருந்தாலும் நான் பேசிண்டே இருக்கேன், என் மனசு வந்து வேற எங்கேயா கூட இருக்கலாமோனோ, நான் வேற எதையாவது பத்தி கூட யோசிக்கலாமோனோ. சோ அந்த மாதிரி ஏதோ விஷயாத்து நிர்யாதி எஸ்மின்ச்ச பிரலீயதே எதுல வந்து லயமாறுதோ ஹிருதயம் தத்து விஜானியாத்து மனசக ஸ்திதி கோச்சரம். அதாவது விஷயத்திலேர்ந்து அந்த மனசானது நிர்யாதி வெளிவருகிறது, வெளிவந்துட்டு அந்த மனஹா என்ன பண்றது, எஸ்மின் ஹிருதயே பிரலீயதே எந்த ஹிருதயத்துல லயத்தை அடையிறதோ தத்து ஹிருதயம் விஜானியா. அதாவது எஸ்மின்னா எஸ்மின் ஹிருதயன் நான் சொல்றேன், எஸ்மின்னா எதில், எதில் இந்த மனஹா ச பிரலீயதே லயத்தை அடையிறதோ தத்து ஹிருதயம் விஜானியாது அந்த அதை ஹிருதயமாக அறிந்து கொள். மேலும் என்ன, மனசகா ஸ்திதி கோச்சரம் மனசனுடைய ஸ்திதி கோச்சரம் அப்படின்னா மனசனுடைய இருப்பிடமாக அந்த ஹிருதயத்தை அறிந்து கொள் அப்படின்னு சொல்றார். ஹிருதயம் வேற, மனசு வேற. சோ ஹிருதயம்ங்கிறது அந்த மனசுங்கிறது அந்த ஹிருதயத்துல போய் லயத்தை அடையிறது. மனசுங்கிறது வெளிய விஷயத்திலேருந்து தன்னை வெளிக்கொண்டு வந்து விஷயாத்து நிர்யாதி, அப்புறம் ஒரு இடத்துல போய் லயத்தை அடையறது இல்ல. ஒரு இடம் அதுக்கு ஆதாரமாக ஒண்ணு இருக்கணும். அது இப்ப நான் வந்து இந்த இந்த பென்சிலை எடுத்து இதுக்குள்ள போடுறேன் அப்படின்னா இந்த பென்சில் அந்த கப்புக்குள்ள போய் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த மனசானது விஷயத்திலேர்ந்து வெளிவந்துட்டு ஏதோ ஒண்ணுத்துல போய் பிரலீயதே அதை தத்து ஹிருதயம் விஜானியாத் அதை ஹிருதயமாக அறிந்து கொள்ளு. மனசக ஸ்திதி கோச்சரம் மனசனுடைய இருப்பிடஸ்தானமாக. சரியா இருக்கா? சரியா இருக்கா? ஓகே மேம், ஓகே. ஆ அதுக்கப்புறம் வியவஸ்தாப்பிய Yes. ஆ, வியவஸ்தாப்பிய ஸ்திரதையா ஸ்தாபயித்துவான்னு அர்த்தம். வியவஸ்தாப்பியன்னு ஸ்லோகத்துல இருக்கணும். ஹிருதி வியவஸ்தாப்பிய சமாதிவசியம் மனோநவத்வார நிஷித்த விற்பி ஹிருதி வியவஸ்தாப்பிய சமாதிவசியம்னு இருக்கு. வியவஸ்தாப்பிய அப்படின்னா ஸ்திரதையா ஸ்தாபயித்துவான்னு அர்த்தம். ஸ்திரமாக அங்க வச்சுட்டு தம் ஆத்மானம், தம் ஆத்மானம் பரமாத்மானம் இத்தியர்த்தः. சோ தம் ஆத்மானம்னு இருக்கு, அது ஆத்மானம்ங்கிறது பரமாத்மானம். ஆத்மனி ஸ்வஸ்மின் ஜீவாத்மனி இத்தியர்த்தः. அவலோகயந்தம் பஷ்யந்தம் விஷயேபியः மனः நிவார்ய ஜீவபர பரயோः ஐக்கியமேவ அவகச்சந்தம் இதி பாவः. விஷயேபியः விஷயத்திலிருந்து மனஹ நிவார்ய மனச வெளிக்கொண்டு வந்து விட்டு, அதாவது எல்லா வேர்ல்ட்லி பிளஷர்ஸ் எல்லா விஷயங்கள்ல இருந்தும் மனசை வந்து வெளிக்கொண்டு வந்து விட்டு ஜீவபரயோகோ ஜீவாத்மா பரமாத்மா இவா ரெண்டு பேரனுடைய ஐக்கியமேவ அவகச்சந்தம் ஐக்கியத்தையே அறிந்து கொண்டிருப்பவர்கள் கொண்டிருக்கின்ற, அதுதான் அதனுடைய அர்த்தம். தத்தத் இந்திரிய அனுசாரேன விஷயானு அனுதாவதா மனசக நிரோத பிரகாரம் ஆக. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு தத்தத் இந்திரிய அனுசாரேன அந்தந்த இந்திரியம் இழுத்துண்டு போறது நம்மள. இப்ப நான் கண்ணால ஒரு விஷயத்தை பாக்குறேன், ஒரு வஸ்துவை பாக்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு உடனே என்னோட மனசை அதில் ஈடுபடுத்துறோம். அதே மாதிரி காதால ஒரு நல்ல பாட்டை கேட்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால என் மனசு அதில் ஈடுபடுறது. நாக்கால ஒண்ணு சுவைக்கிறேன், எனக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு, உடனே நான் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். சோ இந்த மாதிரி தத்தத் இந்திரிய அனுசாரேன அந்தந்த இந்திரியத்துக்கு அனுசாரமான அனுசரணையாக விஷயானு அனுதாவதா, விஷயானு அனுதாவதனா விஷயத்தை குறித்து ஓடுகின்ற மனசக மனதனுடைய நிரோத பிரகாரம்ங்கிறது என்ன, எப்படி ஹவு டு கண்ட்ரோல் த மைண்ட் அப்படின்னா நவத்வார நிஷித்த விற்பி ரிதி ஷரீரஸ்ய ஹி நவத்வாராணி சந்தி. சோ 9 துவாரத்துல இருந்தும் அதை வந்து நிறுத்தணும். அந்த 9 துவாரம்ங்கிறது என்ன அப்படின்னா நயன ஸ்ரவணே துவே
द्वे नासिके वदनं तथा पायु उपस्थौ च देहे अस्मिन् नवद्वाराणि देहिनाम् देहिनाम् தேவினான ஜீவானா ஜீவராசினா ஜீவர்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு நயனஸ்ரவணே துவே ரெண்டு கண்ணு ரெண்டு காது நாலாயிடுத்து துவே நாசிகே ரெண்டு அஹ், நாக்கு மூக்கு ஸோ துவே நாசிகே ரெண்டு மூக்கு வதனம் ஏழு ஆயிடுத்து இதுவே பாயு உபஸ்தவ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் பாயு உபஸ்தாங்கிறது உங்களுக்கு வந்து ரீப்ரொடக்டரி ஆர்கன் ஸோ அந்த பாயு உபஸ்தவ் அது வழியா ரெண்டு துவாரம் ஸோ இந்த நயனம் ரெண்டு சிரவணம் ரெண்டு நாசிகா ரெண்டு இதுவே ஆறாயிடுது வதனம் ஒன்று ஏழு பாயு உபஸ்தவ் எட்டு ஒன்பது ஸோ வந்து தேஹே அஸ்மின் நவத்வாராணி தேஹினாம் தேஹினாம் அஸ்மின் தேஹே தேஹினாம் நவத்வாராணி சந்தி ஸோ இந்த தேகிகளுக்கு இந்த தேகத்துல ஒன்பது துவாரங்கள் இருக்கின்றன நவேபியோபி துவாரேபிய நிஷித்தா வாரிதா விருத்திஹி யஸ்ய தத் இந்த ஒன்பது துவாரங்களுக்கிட்ட இருந்தும் நிஷித்தா வாரிதா நிறுத்தப்பட்ட ஒரு விருத்தி எஸ்ய யாருக்கோ அது சோ மனோ நிஷேத உபாயம் ஆக சமாதி வசியம் இது சமாதிஹி அப்படின்னா ஐகாகிரியம் ஒரே ஒரு விஷயத்துல கம்ப்ளீட்டா உங்களுடைய கான்சென்ட்ரேஷனை கொண்டு போய் நிறுத்துறதுங்கிறது சமாதி ஒரே ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை ஒரே பிள்ளையார் விக்கிரகத்தை நான் வந்து மனசுல அப்படியே தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்தேன்னா அதுதான் சமாதி ஏக சித்த ஐகாகிரியம் ஏகாகிரதா தேன வசியம் விதேயம் அதனால வசியம் அப்படிங்கிறது சமாதி விஷயம் சமாதி பரிசீலனமேவஹி விஷயேபிய மனோ நிவாரண நிவாரணஸ்ய உபாய சோ இந்த சமாதி பரிசீலனம் அப்படின்னா இந்த சமாதிய பரிசீலனம்னா மெருகேற்றுறதுன்னு அர்த்தம் மெருகேத்துறது மேல ரிஃபைன்மெண்ட்னு சொல்றோம் இல்லையா ரிஃபைன் பண்றது இந்த சமாதியினுடைய முதல்ல ஒரு ஒரு செகண்ட் பார்க்குறோம் ஒரு செகண்டுக்கு மேல நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அதுக்கப்புறம் இன்னும் 2 செகண்ட் பார்க்குறோம் 3 செகண்ட் பார்க்குறோம் அதுவே 4 நிமிஷமா ஆக்குறோம் 10 நிமிஷமா ஆக்குறோம் அதுக்கப்புறம் 1 ஹவருக்கு கூட கண்ணை திறக்க மாட்டேங்கிறோம் 2 ஹவருக்கு அப்புறம் கண்ணு திறக்கிறோம் ஒரு அவஸ்தை வந்த உடனே நம்மளா எழுந்துக்கவே மாட்டோம் யாராவது தட்டினா தான் எழுப்புவோம் சரியா இந்த மாதிரி பலவிதமான அவஸ்தைகள் இருக்கு சோ இந்த சமாதி பரிசீலனம்னா அதை ரிஃபைன் பண்றது மேன்மைப்படுத்துவது அதுதான் என்ன விஷயேபிய மனோ நிவாரணஸ்ய உபாய சோ இந்த சமாதி அவஸ்தையை வந்து மெருகேத்த விஷயங்களிலிருந்து வெளி விஷயங்களிலிருந்து மனசக மனோ நிவாரணஸ்ய உபாயம் எது அப்படின்னா சமாதி பரிசீலனம் ஏவ மனோ விஷயேபிய மனோ நிவாரணஸ்ய உபாய சோ விஷயேபிய மனோ நிவாரணஸ்ய உபாய கஹ அப்படின்னா சமாதி பரிசீலனம் கிளியரா இருக்கா விஷயத்திலிருந்து மனசை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உபாயம் ஒரு பிளான் ஒரு ஐடியா இருக்கு எது அப்படின்னா சமாதி பரிசீலனம் தான் அது ஏவம் பூதம் திரையம்பகம் ததர்ஷ இது பூர்வேண அன்மையா இந்த மாதிரி இருக்கின்ற திரையம்பகரை அவர் அந்த மன்மதனானவன் பார்த்தான் அப்படின்னு முன்னாடி ஸ்லோகத்தோட முன்னாடி முதல்ல பார்த்தோமே அதோட அன்வயத்தை சேர்த்துக்கணும் மேலும் என்ன அப்படின்னா அத்த மகாகவிः பரமகாருணிகः யோகதசா ஆபன்னஸ்ய பரமேஸ்வரஸ்ய பரமபாவனம் ஸ்வஸ்வரூபம் அனுசந்தாத்ருணாம் கர்மபந்த பரித்வம்சார்த்தம் கவிசக்தியா பிரத்யக்ஷாயமானதையா பிரதர்ஷித்தவான் இது பாவிகம் அலங்காரः அதாவது என்ன அப்படின்னா அந்த பாவிகம் அலங்காரமே என்ன அப்படின்னா ஏற்கனவே ஒண்ணு நடந்தது இல்லைன்னா இனிமே நடக்க போறது இது ரெண்டுத்தையும் அப்படியே கண் முன்னாடி பாக்குற மாதிரி சொல்றது உங்களுக்கு பாவிகா அலங்காரம் இப்ப வந்து அர்ஜுனனும் இதுக்கு போறோம் அந்த அர்ஜுனனும் ஈஸ்வரனும் அந்த ஹண்டர் கிராத ரூபமாக வந்த ஈஸ்வரனும் சண்டை போட்டா இந்த இடத்துலதான் அவ சண்டை போட்டா அப்படியே பிரத்யக்ஷமா எனக்கு தெரியுது அவ சண்டை போட்டதுன்னு ஒரு இடத்துல சொன்னா அப்படின்னா ஏற்கனவே நடந்த ஒண்ணுத்த கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்துறதுங்கிறது உங்களுக்கு பாவிகா அலங்காரம் சரியா சோ இங்க வந்து மகாகவிஹி பரமகாருணிகா அவர் எப்படி அப்படின்னா பரமகாருணிகா ரொம்ப ஒரு கருணாவஸ்தையோட இருக்கிறவர் யோகி தச ஆபன்னஸ்ய பரமேஸ்வரஸ்ய இந்த மாதிரி யோக யோகியினுடைய தசையை அடைந்த அந்த யோகாவஸ்தையில இருக்கின்ற பரமேஸ்வரனுடைய பரமபாவனம் பரம பவித்திரமாக இருக்கின்ற அதை அந்த அந்த ஸ்வரூபத்தை அந்த ரூபத்தை ஸ்வஸ்வரூபம் அனுசந்தாத்ரிணாம் கர்ம பந்த பரித்வம்சார்த்தம் சோ இந்த மாதிரி அவஸ்தையில இந்த மாதிரியாக பண்ண ஈஸ்வரன் இது யோகா அவஸ்தையில இருந்துண்டு அந்த அந்த என்ன சொல்றது ஆத்மனி ஆத்மானம்
ஏவ அபகதகரணம் இல்லையா, தனக்குள்ளேயே தன்னை பார்த்துண்டார் அப்படிங்கிற ஒரு அவஸ்தையை ஸ்வஸ்வரூபம் அனுசந்தாத்திருநாம், தன்னுடைய நம்ம வந்து ந- ஆஹ் இந்த மாதிரி தன் ஸ்வரூபத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிற ஜீவராசினாம் கர்ம பந்த பரித்வம்சார்த்தம், அவளுடைய கர்ம பந்தத்தை பரித்வம்சம் பண்றதுக்கோசரம் கவி சக்தியா, தன்னுடைய கவியினுடைய சக்தியா அப்படின்னா, கவி வந்து அபாரே காவிய சம்சாரே கவிரேக பிரஜாபதி, அவன் என்ன வேணா யோசிக்கலாம் இல்லையா. அன்னைக்கு காளிதாசனுக்கு அப்படி மாத்திரம் இல்ல, அவனுக்கு ஏதோ ஒரு ஈஸ்வர பாவம்ங்கிறது இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் எழுத முடியும் இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு கவிசக்தியா பிரத்ய பிரத்யக்ஷாய மானதையா, அப்படியே கண் முன்னாடி அந்த யோகஸ்திதியில இருக்கிற பரமேஸ்வரனை சாட்சாத் அவன் பார்த்துட்டு அத வந்து இந்த லோகத்துக்கு வந்து எல்லாருக்கும் உபயோகம் ஆகணும் அப்படிங்கறதுக்கோசரம் நமக்கு முன்னாடி பிரசன்ட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றார். அதனால இதுக்கு பாவிக அலங்காரம்ங்கிறா. சோ கர்மபந்த பரித்வம்சார்த்தம், கர்மா கர்மா மூலமாக வர ஒரு பந்தம், அந்த பந்தத்தை பரித்வம்சார்த்தம் அழிப்பதற்கோசரம் கவிக் சக்தியா, கவியான காளிதாசக தன்னுடைய சக்தியா, அந்த கல்பனா சக்தியான்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா அவருடைய ஏதாவது ஒரு இந்த பவர்னால பிரத்யக்ஷாயமானதையா அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தது போல பிரதர்ஷித்தவான் இத்தியர்த்தம். அதாவது இதை வர்ணிக்கும் பொழுது சாக்ஷாத் ஈஸ்வரன் வந்து அந்த 6 சக்கரம் மூலமாக அந்த குண்டலினி சக்தியை வெளில கொண்டு வந்த மாதிரியும், அதே மாதிரி இந்த மாதிரி 9 துவாரங்களை கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி இருக்கின்ற க்ஷேத்திரவிதக தம் விதுகு, அவரை வந்து இந்த மாதிரியாக அறிந்தார்கள் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி அவன் பார்த்து நமக்கு சொல்ற மாதிரியும், அவர் சொல்றதே நமக்கு எப்படி இருக்குன்னா நம்ம சாட்சாத்காரம் பண்ற மாதிரியும் இருக்கு. சோ அப்படி இருக்கின்ற பிரத்யக்ஷாயமானதையா பிரதர்ஷித்தவான் இது பாவிகம் அலங்காரா. அதீத அநாகதையோகோ பிரத்யக்ஷாயமானத்துவம் பாவிகம். அதீதம்னா நடந்தது, அநாகதம் அப்படின்னா பவிஷ்யத்து, வரப்போகின்ற விஷயங்களை அப்படியே கண்ணெதிர்க்கிற சொல்ற மாதிரி சொன்னா அதுக்குதான் உங்களுக்கு வந்து பாவிகா அலங்காரம்னு பேரு. சரியா இருக்கா? அதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம். மனோ நவத்வார நிஷித்த விருத்தி ஹிருதி வியவஸ்தாபிய சமாதிவசியம் யமக்ஷரம் க்ஷேத்திரவிதா விதுஹு தம் ஆத்மானம் ஆத்மனி அவலோகயந்தம். சரியா? இது ஒன்று நிறுத்திக்கலாமா?